என்னங்க ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சா? பேசாம போறீங்களா? ஏங்க எங்கன்னு சொன்னா தானங்க போக முடியும். எங்கேயாவது போங்க, எங்கேயாவது உயரமான இடத்துல போய் நிறுத்துங்க. மேல இருந்து குதிச்சு செத்துடுறேன். என்னங்க வாங்க, எனக்கு தெரிஞ்சு தெரியல இதாங்க உயரமான இடம். வாங்க. சும்மா பேச்சுக்கு சொன்னேன், அதுக்காக அப்படியே வந்து நிறுத்திடுவீங்களா? விட்டா நீங்களே தள்ளி விட்டுருவீங்க போல இருக்கு. சொல்றேன்ல வாங்க. டோட்டல் சிட்டி பாருங்க, எவ்வளோ பெரிய ஊர். இங்கே வச்சு பார்க்குறப்ப எவ்வளோ புள்ளியா தெரியுது. நம்ம பிரச்சனை கூட அப்படிதாங்க, பக்கத்தில் வச்சு பார்க்குறப்ப பெருசாக தெரியும், கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம்னா சின்னதாயிரும். வர வழியில் பார்த்தீங்களா எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னு. லைஃப் கூட அப்படிதாங்க. அதுக்காக அப்படியே இவ்வளோ செத்துறன்னு பேசின என்னங்க அர்த்தம்? நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது, என்னன்னு தெரியல. நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் செய்கிறேன். நம்புனீங்கன்னா என்னங்க நம்பிக்கை வரலையா? என்ன பாம்பே வரைக்கும் போய் விட்டுற முடியுமா? பாம்பேயா? ப்ளீஸ். அம்மா முகத்தை பார்த்தா யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு தோணாது. அப்பா இப்படி பண்ணுவார்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க. ஆனா அம்மாவோட நேர்மைக்கு அப்பா தகுதியானவரா நடந்துக்கல. மெட்ராஸ்ல சின்னதா ஒரு பில்டரா ஆரம்பிச்சு அப்பா பிசினஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சாரு. அப்பா அவரோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு கிராஸ் ஆனா. அப்பா பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதாவே காட்டிக்கல. அதான் அம்மா பண்ண பெரிய தப்பு. அதை சாதகமா எடுத்துக்கிட்டு அப்பா ரொம்ப ஓவரா போக ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் அப்பா வீட்டுக்கு வந்தாரு. அந்த பொண்ணோட தம்பி தான் எனக்கு மாப்பிள்ளைன்னு சொன்னாரு. அம்மாவுக்கு பிடிக்கல, பெரிய சண்டை. அப்பா அடிச்சிட்டாரு. நைட்டு படுத்தவங்க தான் காலையில எந்திரிக்கவே இல்லை. அம்மா போனதுக்கு அப்புறம் அவங்க கட்டத்துக்குள்ள என்னை கொண்டு வர பார்த்தாங்க. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், இந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுன்னு. நமக்குன்னு ஒரு வேலை, ஒரு இடம் வேணும்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். பெங்களூர்ல தங்கி வேலை தேடினேன். அங்கதான் என்னை தேடி இந்த ஜெயராமன் வந்துட்டாரு. அப்பாவோட பார்ட்னர். ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு. நானும் நம்பி போனேன். ஆனா போறப்பதான் தெரிஞ்சது, அவரு கூட்டிட்டு போறது ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணல, மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதான் பெட்ரோல் பங்க்ல அவரை விட்டுட்டு உங்களை வண்டி எடுக்க சொன்னேன். இப்ப பாம்பேல இருக்கிற என் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். டேய் சொல்றா. டேய் ஆஃபீஸில் தான் இருக்கியா? முக்கியமான விஷயம்டா. காரில் வந்துட்டு இருக்கும்போது மொத்த கதையும் சொன்னாடா. என்னென்னமோ சொன்னா, பிரச்சனை அது இதுன்னு. எதுவுமே என் காதில் ஏறல. கடைசியாக ஒன்று சொன்னாடா, வீட்டில் ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்காம தான் ஓடி வந்துட்டேன்னு. கேட்கறக்கே சந்தோஷமா இருந்துடா. எனக்கு ரூட் கிளியரான மாதிரி இருக்கு. டேய் ரொம்ப சந்தோஷப்படாத. கல்யாணம் பிடிக்காம ஓடி வந்தா சரி, லைஃப்ல லவ் கிவ்னு ஏதாவது இருக்கு போகுது, கேட்டுக்க. ஒருத்தனை சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்களே. வாயில் நல்ல வார்த்தையே வராதாடா. கூப்பிட்றேன் வை. போலாமா? கல்யாணம் பிடிக்கல சரி, லைஃப்ல வேற ஏதாவது? எது? லவ் அந்த மாதிரி ஏதாவது?
சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா எந்த மாதிரி ஆள் என் லைஃப் பார்ட்னரா வரணுங்கிறத பத்தி ஒரு கனவு இருக்கு. எந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் ஜாப், அப்புறம் எனக்கு பார்த்தாலே தெரியும். அது எப்படிங்க பார்த்த உடனே தெரியும்? தெரியுங்க, போடுற ட்ரெஸ், பேசுற பேச்சு, பார்க்குற பார்வையில இருந்து எல்லாம் சொல்லிடும் ஒருத்தர் எப்படிப்பட்ட ஆள்னு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வச்சிருக்கிற ரிங்டோன் கூட தீர்மானிக்கும் நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்கிறது. ஏன் கட் பண்ணிட்டீங்க? பரவாயில்ல, பேசுங்க. பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வாங்க சாப்பிடலாம். இல்ல எனக்கு பசிக்கல. பசிக்கலனா பரவாயில்ல, சும்மா ஒரு கம்பெனிக்காவது வாங்க. ஏன் பெக் சார்? ஒரு நெய் தோசை. ஓகே சார். நெய் தோசைன்னா நெய் அள்ளி ஊத்திடக்கூடாது. தோசையை நல்லா முருகல ரோஸ்ட் ஆக்கி லைட்டா நெய் ஊத்துனா போதும். முக்கியமா தோசையை பரட்டி போட்டுறக்கூடாது, ஒன் சைடு தான் வேகணும். ஓகே சார். மினி இட்லி இருக்கா? இதே சார். ஒரு பிளேட். ஓகே சார். சார் ஏன் பறக்குற? தைரோட இருக்கா? இதே சார். ஒரு பிளேட். தரேன் பெக் சார். அவ்வளவுதான். தேங்க்யூ சார். ஒரு மினரல் வாட்டர். ஓகே சார். தைரோட மினி இட்லி கே சும்மா பேச்சுக்கு சொன்ன வேணான்னு. மறுபடியும் ஏதாவது வேணுமான்னு கேட்க மாட்டீங்களா? ஹலோ, இதெல்லாம் உங்களுக்கு தாங்க ஆர்டர் பண்ணது. சாப்பிடுங்க. நீங்க சும்மா வெறும் வாயில பசிக்கலான்னு சொன்னீங்களே தவிர உங்க கண்ணில் தெரிஞ்சதுங்க நீங்க சாப்பிடலன்னு. சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க சாப்பிடுங்க. மெதுவா மெதுவா. உங்களுக்கும் ஏதாவது சொல்லிக்கலாமே. நான் சொல்லிக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. ஹலோ, ஒரு பிளேன் தோசை. வேற சார்? அவ்வளோதான். பசிக்காமே எவ்வளோ சாப்பிட்றீங்களே, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு யோசிச்சேன். கண்ணு வைக்காதீங்க, எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. சாரி, உங்களுக்கா? பரவாயில்ல, சாப்பிடுங்க, சொல்லிக்கலாம். இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. ஷூர். So what I want you to do is leave the papers at the office and we'll try and work it out in some way, you know? Yeah. என்னங்க What? உங்க ஆள் Like உட்காந்துருக்கா? tomorrow? No, do it today. Okay, you know what I'll do? I'll come over there right ஏன் ஆளா? Just give me some time. இல்லைங்க, Okay? Bye. வர போறாள் எப்படி இருக்கணும் ஏதோ சொன்னீங்களே, எனக்கு என்னமோ கூட்டி கழிச்சு பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் இருப்பான்னு தோணுச்சு. கரெக்டா? Yeah, 1 minute. ஹலோ, உங்க ஆள் தாங்க குறுக்க நிற்கிறேன். हाय, क्या है कि मेरी गाड़ी चल नहीं रही है और मेरा ऑफिस हाईवे पर ही है. क्या आप मुझे छोड़ सकते हैं प्लीज? புரியல. அது ஆன் தி வேல டிராப் பண்ண முடியுமா கேக்குறாரு. ஏதோ வண்டியில பிரச்சனையா? ம் Oh, thank you.